أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தார்கள். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை உயிரை விடவும் மேலாக நேசித்து வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை மாத்திரம் பயந்து தக்வாவோடு வாழ வேண்டும் என்றும் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவற்றை எல்லாம் ஏவி இருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் படித்து வாழ வேண்டும் என்றும் இவற்றை எல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ ஹராமாகி இருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி வாழ வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த அருமையான தினத்தில் நினைவூட்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 153வது வசனத்திலே இறை விசுவாசிகளை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். விசுவாசிகளே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த அல் குர்ஆன் வசனத்தை பொறுத்தவரைக்கும் இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பிரதானமான பகுதிகளை பற்றி பேசுகிறார். தொழுகை என்ற ஒரு பகுதியையும் பொறுமை என்ற ஒரு பகுதியையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து இந்த குர்ஆன் வசனத்திலே சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அல்லது அல்லாஹ்வினுடைய உதவி அவனுக்கு கிடைப்பது என்பது பொறுமையோடும் தொழுகையோடும் இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே பதிவு செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய உதவி எல்லோருக்குமே தேவையான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரா அஸ்-ஸுமர்லே சொல்லி காட்டுகிறான்.
وَإِذَا مَسَّ الْإِنسَانَ ضُرٌّ دَعَا رَبَّهُ. மனிதன் அவனுக்கு ஒரு துன்பம் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அல்லாஹ்வை அழைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மனிதன் அவனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற போது அல்லது அவனுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே அந்த தேவைகளையும் கஷ்டங்களையும் முறையிட்டு அவனிடத்திலே உதவி தேடுகின்ற ஒரு வழிமுறை, ஒரு நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கிறது. அப்படி உதவி தேடினால் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் என்ற ஈமானோடு அவன் உதவி தேடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்திலே இறை நிராகரிப்பாளர்கள் கூட ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதாக சொல்லி காட்டுகிறார். கடலிலே அவர்களுடைய கப்பலில் அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிற போது அவர்கள் எங்களை அழைக்கிறார்கள், பின்னர் அதிலிருந்து அந்த ஆபத்திலிருந்து அவர்களை நாங்கள் காப்பாற்றி விடுகின்ற போது அவர்கள் எங்களை மறந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது என்பது எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இந்த உதவியை நாங்கள் எப்படி தேட வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் அதனுடைய வழிகாட்டல் ஒழுங்குமுறைகளையும் அல் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த வழிகாட்டல்களோடு இன்று அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகின்ற வழிமுறையை நாங்கள் பின்பற்றவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் மேலே சொல்லி காட்டிய 2வது அத்தியாயம் 153வது வசனத்திலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதற்கு ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான அவனிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாடுதான் அஸ்ஸபுர் என்று சொல்லக்கூடிய பொறுமையாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், அன்னஸ்ரு மஅஸ்ஸபுர், அல்லாஹ்வினுடைய உதவி என்பது பொறுமையோடு தான் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி ஒரு அடியானுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு கட்டாயம் என்ன தேவை? பொறுமை தேவை. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் அவன் உதவி தேடுவான். இந்த இரண்டுமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டுமாக இருந்தால் அல்லது அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவன் ஒரு தொழுகையாளியாகவும் இருக்க வேண்டும், பொறுமையாளியாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக பொறுமையாக இருப்பவர்கள் நிச்சயமாக தொழுகையாளிகளாகவும் இருப்பார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்ன ஸலாத்த மஅஸ்ஸப்ர், தொழுகை என்பது பொறுமையோடு உள்ள ஒரு விஷயம். லிஅன்னஹா ஸப்ருன் அலா தாஅத்தில்லாஹ், ஏனென்றால் பொறுமை என்பது அல்லாஹுக்கு வழிபடுவதாகும். இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொறுமையை 3 வகையாக சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது வகை அஸ்ஸபுரு அலா தாஅத்தில்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டுமாக இருந்தால், ஒரு அடியான் அல்லாஹு கட்டுப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவியவற்றை எடுத்து நடந்து அவன் தடை செய்தவைகளிலிருந்து தவிர்த்து வாழ வேண்டுமாக இருந்தால், அவனுடைய கடமைகளை அவன் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், அவனுடைய பொருத்தத்தை ஒரு அடியான் சம்பாதிக்க வேண்டுமாக இருந்தால் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில் இந்த கூற்றை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையோடு நாங்கள் உரசி பார்க்கிற போது இதிலே 100% நிதர்சனம் இருப்பதை பார்க்கலாம். ஒரு அடியான்
இரவு தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொறுமை தேவை. தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து அவனுடைய தூக்கத்தை அவன் தியாகம் செய்ய வேண்டும். அதற்கு அவனுக்கு பொறுமை தேவை. சுபஹ் தொழுகை அவன் எவ்வளவு லேட்டாகி அவன் தூங்கினாலும் சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு என்ன தேவை? அந்த தூக்கத்தை தியாகம் செய்யறதுக்கு பொறுமை வேண்டும். நோன்பு பிடிக்க வேண்டுமாக இருந்தால் பொறுமை வேண்டும். ஒரு மனிதனுக்கு பல தியாகங்களோடு தர்மம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு பொறுமை வேண்டும். தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதுக்கு பொறுமை வேண்டும். இப்படி அல்லாஹுக்கு வழிபட வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொறுமை வேண்டும். எனவே அல்லாஹுக்கு வழிபடுவதும் பொறுமையும் மிக நெருக்கமான இரண்டு பண்புகளாகும். இந்த பொறுமை என்ற பண்பை ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் வரவழைத்துக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதும் அவனுக்கு கஷ்டம்தான். உண்மையில் பொறுமை என்று சொல்கிற போது நாங்கள் எல்லோரும் கஷ்டத்தில் பொறுமையாக இருப்பதைத்தான் நினைக்கிறோம். நாங்கள் எப்ப பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுவோம், ஒருத்தரை பார்த்து அவர் கஷ்டப்படுகிற போது, சோதனைக்குள்ளாக்கப்படுகிற போது, துன்பங்களை அனுபவிக்கிற போது நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் பொறுமை என்பது ஒரு மனிதன் நல்ல விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்வதற்காக அவனுக்கு பொறுமை தேவை. இன்னைக்கு பொறுமை இல்லாதனால்தான் ஜமாஅத்தோடு எங்களுக்கு தொழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எங்களுக்கு பொறுமை இல்லை. ஜமாஅத்தோட தொழுகின்ற பொறுமை வேண்டும். சில பொழுதுகளில் இமாம் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுகை நடாத்துகிற போது என்ன செய்கிறோம்? கோபப்படுகிறோம், நின்று கொள்ள முடியாமல் சங்கடப்படுகிறோம். அல்லது எங்களுடைய கான்சென்ட்ரேஷன், எங்களுடைய அந்த கிரகித்தல், எங்களுடைய நினைவு, எங்களுடைய உணர்வு எங்களை விட்டு தூரமாகி விடுகிறது. நான் அல்லாஹுக்கு முன்னால் தொழுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த இஹ்சான் என்ற வரைவிலக்கணத்தோடு என்னுடைய தொழுகை அமைய வேண்டும். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நாங்கள் தொழுகிறோம், எப்படி தொழ வேண்டும்? இஹ்சானோடு தொழ வேண்டும். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல தொழ வேண்டும். அல்லாஹ்வை நீ பார்க்கிறாய், அது மாதிரி தொழ வேண்டும். இப்படி தொழுகிற நேரம் உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுடைய தொழுகைக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பை என்ன சொல்கிறான்? ஹுஷூ இருக்கும் என்று சொல்கிறான், உள்ளச்சம் இருக்கும் என்று சொல்கிறான். அந்த உள்ளச்சம் அல்லாஹ்வை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு மனநிலையில் ஒரு அடியான் தொழுகிற போது அவன் மனசுக்கு வரும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்றாலும் ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நீ என்னுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், நீ வணங்க வேண்டும். அதுதான் இஹ்சான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த நினைவோடு ஒரு மனிதன் தொழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொறுமை வேண்டும். முதலாவது ரக்காயத்த வேண்டும் என்றால் அந்த சிந்தனையோடு எங்களை தொழுகையை நாங்கள் கொண்டு போகலாம். இரண்டாவது ரக்காயத்தையும் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த தொழுகையை நான் உள்ளச்சத்தோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய தொழுகையை விசுவாசிகளுடைய தொழுகையாக அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆசையோட முதலாவது ரக்காத் இரண்டாவது ரக்காத் போனாலும் கூட எங்களுடைய பொறுமை இழக்கப்படுமாக இருந்தால், எங்களுடைய பொறுமை இழக்கப்படுமாக இருந்தால் மூணாவது ரக்காத்தில் எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மாறிடும், எங்களுடைய சிந்தனை மாறிடும், உலகம் அப்படியே எங்களோட மனசுக்குள்ள வந்துடும், வேற வேற சிந்தனைகள் வரும், வேற வேற பிரச்சனைகள் வரும். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில், அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் எங்களுக்கு பொறுமை இல்லை. சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். ஹராம் ஹலால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஹலாலாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு என்ன தேவை? பொறுமை வேண்டும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பொருளாதார பிரச்சனைகள் ஒரு மனிதனை மூழ்கடிக்கின்ற போது, கடுமையான
பொருளாதார சிக்கல் வருகின்ற போது, வறுமை வருகிற போது, அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமைக்கு பயந்தாங்க, வறுமைக்கு எதிராக துஆ செஞ்சாங்க, வறுமை வரக்கூடாது என்று பிரார்த்தித்தாங்க. ஏன்? வறுமை ஒரு மனிதனுடைய பொறுமையை இல்லாம செஞ்சு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஹலாலாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொறுமை வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்கிறான்? வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை அல்லாஹு தஆலா பயத்தில் ஒரு பகுதியை கொண்டு சோதித்தே ஆகுவான். அது பொருளாதார பயமும் இருக்கலாம். வியாபாரம் செஞ்சு கொண்டு போறோம் அல்லது தொழில் செஞ்சு கொண்டு போறோம், தொழில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் எங்களோட மனசுல வாரது என்ன? அல்லாஹ் சோதனை. பசி வாரது அல்லாஹ் சோதனை. எங்களுடைய பொருளாதாரத்துல குறைவு வாரது அல்லாஹ் சோதனை. எங்களுக்கு மிக விருப்பமான ஒருத்தர் மௌத்தாகிறது அல்லாஹ் சோதனை. எங்களுடைய விவசாய நிலங்கள், எங்களுடைய தொழில லொஸ்ட் வாரது அல்லாஹ் சோதனை. அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த சோதனைகளை நீ சாதனைகளாக மாற்ற வேண்டுமாக இருந்தால், இந்த சோதனைகளுக்குள்ளும் நீ மூமினாக வாழ வேண்டுமாக இருந்தால், இந்த சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த சோதனைகளை தாண்டி அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சுபசோபனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனத்தை நீ பெற வேண்டுமாக இருந்தால், நபியே, இந்த சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த சாபிரீன்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நன்மாராயம் உண்டு என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வபஷ்ஷிரி ஸாபிரீன். ஏன் அந்த பெரிய நன்மாராயம் அவர்களுக்கு? அவர்கள் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், சோதனை என்பது சகோதரர்களே எங்களுக்கு நற்கூலியை வரவழைக்கின்ற ஒரு விடயம். எங்களோட வாழ்க்கையில நாங்க முயற்சி செஞ்சு நன்மை சம்பாதிக்கிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு. நாங்க முயற்சி செஞ்சுதான் நன்மைகளை சில பொழுதுகளில் சம்பாதிக்க வேண்டும். தொழுகிறதுக்கு நாங்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சோதனை வாரது என்பது அதுவாகவே எங்களுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய சோதனை மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா சோதித்தே ஆகுவார். இந்த சோதனைகளில் மூமின்கள் அவர்களுக்கே ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். பொறுமையாளர்கள் என்ன சொல்லுவார்கள்? இதா அஸாபத்து முஸீபா காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடம் இருந்தே நாங்கள் வந்திருக்கிறோம், அல்லாஹ்விடம் தான் நாங்கள் போக போகிறோம். எங்களுடைய கடைசி பயணம் அல்லாஹ்வை சந்திப்பதாகத்தான் இருக்கும். இதிலே யாருக்கும் சந்தேகம் கிடையாது. இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். அதனாலதான் சூரத்து நாஸ்ல பாருங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகரிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். மனிதர்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இன்னா லில்லாஹ், இது எப்ப சொல்ல வேண்டும்? சோதனை, பிரச்சனை, கஷ்டம் வார நேரம் சொல்ல வேண்டும். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டு வகையான பிரதான பகுதிகளை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு செல்ஃப் கவுன்சிலிங்கை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்யும்படி சொல்கிறான். முதலாவது, நான் அல்லாஹ்வுக்குரியவன், என்னை படைச்சது அல்லாஹ் தஆலா, என்ன கஷ்டத்தை படைச்சது அல்லாஹ் தஆலா, என்ன சோதனையை தந்தது அல்லாஹ் தஆலா, எனக்கு நோயை தந்தது அல்லாஹ் தஆலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், வைதா மரித்து, நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ் என்னை குணப்படுத்துவார். இன்னா லில்லாஹ். இரண்டாவது பகுதி என்ன? வ இன்னா இலைஹி ராஜிஊன், நான் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்குரியவன், நான் போக போறதும் அல்லாஹ்வின் பக்கம்.
இதை மூமின்கள் அவர்களுக்கு சோதனை, கஷ்டம், துன்பம், பிரச்சனை வார நேரம் பொறுமையோடு இருந்து சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருப்பதாகவும் அல்லாஹ்வுடைய அமைதியும் நிம்மதியும் அவர்களுக்கு இருப்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யாருக்கு? சோதனையை பொறுமையோடு கடக்கிறவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலாலான முறையில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் இந்த சோதனைகளை பொறுமையோடு தாண்டி செல்கிற போது உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவனுக்கு என்ன பரிசு கிடைக்குது? அல்லாஹ் ரஹ்மத் கிடைக்குது. அல்லாஹ் ரஹ்மத் கிடைச்சால் அதை விட அவனுக்கு வேறு வெற்றி ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஸலவாத், அவனுடைய சாந்தி, அவனுடைய அமைதி, அல்லாஹ் தரக்கூடிய நிம்மதி அவனுக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. இன்ன அம்ர குல்லஹு லஹு கைர். ஏன் ஒரு மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்றால் அவனுடைய எல்லா விஷயங்களுமே அவனுக்கு நல்லதான் வரும், நல்லவாகவே அமைந்து விடுகிறது. அவன் வீட்டுல ஒரு மவுத்து வரும், அதை அவன் நல்லவா நினைப்பான். அவனோட புள்ள சின்ன வயசுல மவுத்தாகிடும், அவன் அதை நல்லவா நினைப்பான். குணப்படுத்த இயலாது என்று சொல்ற நோய் வரும், நிரந்தர நோய், நிரந்தர சோதனை, அதை நல்லவாக எடுப்பான். அவனோட வீட்டுல பெரிய ஒரு பெருமதியான ஒரு பொருள் களவு போயிட்டு அதை நலவாக எடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், அவனுக்கு ஒரு நலவு நடந்தால், அவனுக்கு ஒரு நலவு நடந்து விட்டால் ஷக்கர, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு நடந்த ஒரு நலவு என்று நினைப்பான். இது ஒரு இறை விசுவாசியினுடைய அவன் ஈமான் கொள்ள வேண்டிய 6வது முக்கியமான ஒரு அம்சம். நலவு நடந்த நன்றி செலுத்துவான். அவனுக்கு ஒரு துன்பம், ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி வந்து விட்டால் சபர, அவன் பொறுமையோடு இருப்பான். இந்த நிலை, இப்படியான ஒரு மனநிலை, நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிற மனநிலையும், கெடுதி நடந்தால் அல்லாஹ்வுக்காக சகித்துக் கொள்கின்ற பொறுமையோடு இருக்கின்ற இந்த மனநிலையும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை தவிர மற்றவங்களோட வாழ்க்கையில் அது வராது என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இப்படி வாழக்கூடிய ஒரு மூமின், இந்த மனநிலையோடு வாழக்கூடிய ஒரு மூமின், இது மிக முக்கியமான ஒரு உளவியல். ஒரு பிரச்சனை எப்படி முகம் கொடுக்கிறது? இன்னைக்கு பிரச்சனையை முகம் கொடுக்கிறதுக்கான சரியான வழிகாட்டல், அதற்குரிய சரியான ஒரு தத்துவம், ஒரு கொள்கை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே இல்லை. அதனால் அவர்கள் தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிற தற்கொலை என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்கிறார்கள். முஸ்லிம்களிலும் ஈமானிலே மிக பலவீனமாக இருப்பவர்கள் சில மூட நம்பிக்கையான சாஸ்திரம் போன்ற சிறுக்கான விடயங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஏன்? இதுல தெளிவில்லை அவர்களுக்கு. பிரச்சனை எப்படி முகம் கொடுக்கிறது, நெருக்கடிய எப்படி முகம் கொடுக்கிறது என்றது அவங்களுக்கு தெரியாது. அதற்கான சரியான வழிகாட்டல் ஈமான் அவர்களிடத்திலே இல்லை. வழிகாட்டல் இருந்தாலும் சில வேளைகளில் அவர்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. இப்படி எல்லாம் நடக்குமா என்ற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு சொல்கிறார்கள். என்ன அந்த வழிகாட்டல்? நல்லது நடந்தால் நன்றி செலுத்துவான், கெடுதி நடந்தால் பொறுமையாக இருப்பான். இதுதான் ஒரு மூமினுடைய நியூட்டன், அவனுடைய நடுநிலை. ஒரு மூமின் எப்போதும் நடுநிலையோடு இருக்க வேண்டும். அவன் நல்லது நடக்கிற நேரம் பெருமையோடு நன்றி செலுத்தவில்லை என்றால் அவன் நடுநிலையில் தவறிவிடுகிறான். கஷ்டம் வார நேரம் பொறுமையாக இல்லை என்றாலும் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற பல சந்தர்ப்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரும். எனவே சகோதரர்களே,
ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஹலாலாக சம்பாதித்து வாழ வேண்டும், அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் என்றால் அவனுக்கு பொறுமை தேவை. அவன் எத்தகைய கட்டங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய ஒரு மன வல்லமையோடு இருப்பார். எனவே இந்த பொறுமையோடு ஒரு மனிதன் இருக்க வேண்டும், இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அவனிடத்தில் உதவி தேட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற மனநிலையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். துஆ செய்கிறோம், துஆ செஞ்சு அடுத்த கணமே அந்த துஆக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதுவும் நாங்க நினைச்ச ஒரு பதில் தான் கிடைக்க வேண்டும், அதுதான் சரியான பதில் என்று நினைக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபிர்அவுன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டு வருகிற போது, வெட்டி கொண்டு வருகிற போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பச்சிலன் குழந்தையாக அந்த தாய் சுமந்து கொண்டிருந்து பயத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க பயப்படாதீங்க, அந்த குழந்தையை ஒரு பொட்டியில போட்டுக்கொண்டு என்ன செய்யுங்க, ஒரு ஆத்துல போடுங்க என்று ஒரு ஆத்தை காட்டி சொல்லுங்க. அந்த பெண், அந்த தாய் அந்த குழந்தை ஒரு ஆற்றிலே போடுகிறாள். அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா ஃபிர்அவுனுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த ஆத்துல போய் அப்படியே அங்க போய் சேர்க்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களை, நம்ம சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயை பார்த்து சொல்கிறான், நீங்க பயப்படாதீங்க, அந்த ஆத்துல அந்த குழந்தையை போடுங்க, அவர் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி கொண்டு வந்து சேர்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே மாதிரி எவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொலை செய்தானோ அவனுடைய வீட்டிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தெடுக்கிறார். ஃபிரௌன் வீட்டிலே மூசா நபி வளர்ந்தார். வெளியில பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் வெட்டி கொலை செய்கிறார். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹ்யூன நிசாஅக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவோ காலத்துக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றார், நபிமார்களுடைய பொறுமையை கொஞ்சம் எடுத்து வாசித்து பாருங்க சொல்றார். அல்லாஹ் சொல்றான், நபியே, உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த தூதர்களினுடைய பொறுமையை நீங்க பாருங்க. அவங்க எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையா இருந்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டாங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ, அதை போல நீங்களும் பொறுமையா இருங்க என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். எனவே பொறுமையாக இருந்து துஆ செய்தால் உடனே பதில் கிடைக்கும் என்று நாம் நினைக்கப்படாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயங்களை வெறுப்பீங்க, இது நடக்கப்படாது நினைப்பீங்க, அல்லாஹ்க்கு தானே தெரியும் அது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன. வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்க சில விஷயங்களை நடக்கணும் என்று விரும்புவீங்க, வ ஹுவ கைருல் லக்கும், அதுல வ ஹுவ ஷர்ருல் லக்கும், அதுல உங்களுக்கு கெடுதி இருக்கும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் தஆலா சொல்றான், எதுல நலவு எதுல கெடுதி அல்லாஹ்க்கு தான் தெரியும். வ அன்தும் லா தஅலமு, உங்களுக்கு தெரியாது. நீங்க எக்ஸாம்ல ஏன் ஃபெயில் ஆனது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்ட்ட அதுல ஹிக்மத் இருக்கு. உங்க பிசினஸ், ஒரு பிசினஸ்ல அல்லாஹ் உங்களுக்கு லொஸ்ட் ஆக்கி இருப்பான், அதுல என்ன நலவு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த பிரச்சனையை பார்ப்பீங்க. எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேட வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு கட்டாயம் பொறுமை வேண்டும். எல்லா நபிமார்களும் பொறுமையோடு இருந்துதான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நான் ஒரு மூமினாக இருக்கிறேன், அல்லாஹ்வை தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் இந்த பூமியிலே வாழுகிறேன் என்பதற்காக உடனடியாக நான் கேட்ட மாத்திரத்திலேயே எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன், ஒரு அடியான் நினைத்தால் அவன் இந்த சுன்னாக்களை படிக்கல. அது ஒரு பிழையான ஒரு புரிதல். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
பொறுமையோடு இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். வெற்றி என்பது, அல்லாஹ்வுடைய உதவி என்பது பொறுமையோடு உள்ளவர்களுக்கு தான் இருக்கிறது. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறார். பொறுமையாளர்கள் கஷ்டப்படுகிற போது, பொறுமையாளர்கள் துஆ செய்கிற போது, பொறுமையாளர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒன்றை கேட்கிற போது அல்லாஹ் அவர்களோடு இருந்து அவங்களோட பிரச்சனைக்கு, அவங்களோட துஆக்கு பதிலளிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையாளர்களுடைய கூலி எப்படி தெரியுமா? பிகைரி ஹிசாப், அளவில்ல, எல்லை இல்லாத நற்கூலி அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அந்த கூலியை எதிர்பார்த்த நிலையில் அல்லாஹ் நம்பியவர்களாக அல்லாஹுக்காக பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு நல்ல பொறுமையை எங்களுக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு மிக முக்கியமான விடயங்களை எங்களுக்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்பதான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அப்ப இன்னைக்கு எல்லோருக்குமே அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். உலக விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். மௌத்தாகிற நேரமும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம சக்கராத் வந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒரு நெருக்கடி வந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம ஒரு நோய் வந்தா எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இந்த உலகத்தில் நான் தனிய வாழுவன் என்று யாரும் தைரியமா ஒரு முஸ்லிம் சொல்ல இயலாது. எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், அல்லாஹ் உதவி செய்யட்டும் என்று சொல்லுவார். எனவே அல்லாஹ்வின் உதவி வேண்டுமாக இருந்தால் முதலாவது ஹுத்பாவில், சில பொழுதுகளில் இரண்டாவது ஹுத்பாவுக்கு வாரவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அல்லது நினைவுபடுத்தப்படாமல் இருக்கலாம். அதனால்தான் ஹுத்பாவுக்கு நேர காலத்தோடு வர வேண்டும். ஹத்தீப் ஹுத்பா வரும்போது ஹுத்பாவில் சொல்லி கொண்டு வந்ததோடு தொடர்படுத்தியதாகத்தான் இரண்டாவது ஹுத்பாவை சொல்லுவார். நாங்கள் இரண்டாவது ஹுத்பாவை மட்டும் கேட்போம், எங்களுக்கு அறகுறையத்தான் இருக்கும். எனவே முதலாவது ஹுத்பாவில் நான் சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமாக இருந்தால் பிஸ்ஸப்ர், நீங்க என்ன செய்யணும்? இஸ்தஈனு பிஸ்ஸப்ர், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது என்ன செய்யணும்? பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தர வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமாக இருந்தால் தொழுகை இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான முக்கியமான ஒரு நுழைவாயில், ஒரு சான்று அவனுடைய தொழுகை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தொழுகையாளிகளை பற்றி பல விதமாக சொல்கிறார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆன் இருக்கிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த முத்தகீன்கள் யார் என்றால், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, முத்தகீன்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. முத்தகீன மௌத்தா காட்டி சொர்க்கம் போக இயலாது. முத்தகீன மௌத்தா காட்டி கபூர்ல வேதனை, முத்தகீன மௌத்தா காட்டி கேள்வி கணக்கு பிரச்சனை. எனவே ஒரு மனிதன் முத்தகீனாக மௌத்தாக வேண்டும். முத்தகீனுக்குரிய தக்வாவுக்குரிய முதலாவது அடையாளம் அல்லதீன யுகீமூன ஸ்ஸலாத், அவர் தொழுகையை நிலைநாட்டுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நாங்க எல்லாருமே தொழுகிறோம், நாங்க எல்லாருமே தொழுகிறோம். தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் மூமினூன் எடுத்து வாசிச்சு பாருங்க, முதல் 10 வசனங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா விசுவாசிகளினுடைய பண்புகளை அதிலே சொல்கிறார். அதுல முதலாவது சொல்றான், தொழுகையாளிகள் எப்படி தொழுவாங்க என்றால் பயத்தோடு தொழுவாங்க, ஹாஷிஊன்களாக இருப்பார்கள். தொழுகையில்
ஹாசிவுன்களாக இருப்பார்கள். தொழுகையில் அவர்கள் கஸ்லான்களாக சோம்பரிகளாக இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள துனியாவில் உள்ள அவ்வளவு கவலையும் தொழுகையிலாம் பாருது, அவ்வளவு பிரச்சனையும் தொழுகையிலாம் பாருது. அந்த தொழுகை இல்லை, வாங்கி சொன்னாதான் எல்லா வேலையும் அவ்வளவு வேலையை முடிச்சுட்டு டைம் இருந்தா தான் தொழுகிறது. வீட்டறைக்கு வந்திருக்கிற விருந்தாளியை பார்த்துட்டு தான் தொழுவேன். நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், நல்ல ஒரு வேலையில இருக்கிறேன், இந்த வேலை முடிஞ்சா தான் தொழுவேன். வாங்க செல்லும், பள்ளியில வாங்க செல்லும். அவர் ஒரு சோதனையில இருப்பார், பள்ளியில வாங்க செல்லும். அப்பயா அவருக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய உதவி தேவை. வாயில சொல்லுவார், அல்லாஹ் உதவி வேண்டும், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும், இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என்று சொல்லுவார். ஆனா ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அல்லாஹ் தஆலாவுடைய அழைப்பு வரும். தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த தொழுகையில தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. நீங்க இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு தொழுகையில தான். தொழுகைக்கு வாங்க, விரைந்து வாங்க அல்லாஹ் தஆலா அழைக்கிற போது அதை வச்சுட்டு அந்த வேலையில தான் இருக்கிறீங்க, தொழுகைக்கு போகல. தொழுகையில் அசலாட்டியம், அசட்டுத்தனம், சோம்பரித்தனம், அது ஒரு மனசில் ஒரு பாரமான ஒரு பிரச்சனை. தொழுகை என்றது பெரிய பிரச்சனை. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய அழைப்பு, அல்லாஹ் சொல்லுங்க குயிக்கா வாங்க தொழுகைக்கு. சும்மா தொழுகைக்கு கூப்பிடல சகோதரர்கள், தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லல. நீங்க அந்த அதாண்ட மீனிங்க 1க்கு 2-3 தடவை வாசிங்களே. தொழுகைக்கு வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. தொழுகைக்கு குயிக்கா வாங்க, ஃபாஸ்டா வாங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், அதுல வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியின் பக்கம் வாங்க. சில தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் நரகம் என்று சொல்லுகிறான். தொழுவாங்க, அவங்களுக்கு நரகம். நாங்க எத்தனை பேர் அந்த லிஸ்டுக்குள்ள என்று கொஞ்சம் முஹாசபா செய்ய வேண்டும். வயலுல் முஸல்லி, தொழுகையாளிகளுக்கு வயல் என்று சொல்லக்கூடிய நரகம் அல்லது கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எங்க வீட்டில் எழுதி ஒட்ட வேண்டிய குர்ஆன் வசனம், அதை பார்த்து பார்த்தே வாங்க சொன்ன பள்ளிக்கு ஓடுற மனம் வரும். இன்னைக்கு வீட்டுல நிறைய விஷயம் இருக்கிறது, நிறைய ஒட்டி இருப்போம், கலண்டர் இருக்கும், கிளாக் இருக்கும், இதுகள் எழுதி ஒட்டுமே சகோதரர்களே. தொழுகையாளிகளுக்கு எல்லாம் கேடுதான். அந்த தொழுகையாளி யார் என்றால் டைமுக்கு தொழ மாட்டார். முழு வேலையை முடிச்சுட்டு தான் டைம் இருந்தா தொழுவார். ஒரு நாளைக்கு 3 வக்து தொழுவார். சில நேரம் 5 வக்து தொழுதிருப்பார், ஒன்றை கூட ஜமாத்தை தொழுதிருக்க மாட்டார். அல்லது 4 வக்து நல்ல பியூரா ஜமாத்தோட தொழுதிருப்பார். சுபக வர்ற வாழ்க்கையில் இல்லை. என்ன சுபகுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நான் லேட் ஆகி தூங்கினேன். அவராகவே ஒரு 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 மனநிலை அவருக்கு வரவழைத்துக் கொள்வார். எத்தனை மணிக்கு தூங்கினாலும் பிரயாணம் ஒன்று 3 மணிக்கு போகணும் என்றால் முடிக்கிறோமே இல்லையா? ஆனா தொழுகைக்கு என்ன செய்யறோம்? தூங்குற நேரமே அந்த நியத்து இல்லை சகோதரர்களே. எத்தனை பேர் தூங்குற நேரம் நான் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஃபஜ்ர் தொழுகை ஜமாஅத்தோட தொழுகையாகுவேன் என்ற உறுதியான நியத்தோட தொழுகிறோம். ஒரு கிழமையில 7 நாளும் நான் ஃபஜ்ர் ஜமாஅத்தோட தொழுவேன் என்று சொன்னாக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்ப இது ஒரு சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. நாங்க சும்மா சிம்பிளா ஒரு திக்கரோட, ஒரு தக்பீரோட, ஒரு தஹ்மீதோட, ஒரு சுன்னத்து தொழுகையோட அழிந்து நன்மைகளாக மாறுகின்ற ஒரு சின்ன பாவம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அவங்க டைமுக்கு தொழ மாட்டாங்க, தொழுகையில் சோம்பரிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த தொழுகையாளிகளாக இருந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடினார் சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. சில நேரம் இந்த உலகத்துல நாங்க நல்லா வளர்ந்து கொண்டு போவோம், நாங்க தொழ மாட்டோம் டைமுக்கு, இந்த ஷரத்துகளோட வாழ மாட்டோம், ஆனா பொருளாதாரம் வரும், நோய் இல்லாம இருக்கும், இப்படியே வாழ்ந்து கொண்டு போவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இப்படி போறவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுப்பான். ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அவன் அருள் அல்லாஹ் கொடுத்துக்கே இருப்பான். அவர் அல்லாஹ்வை மறந்து போயிருப்பார். டைமு தொழுகரிக்காத மார்க்கம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு வந்துக்கே இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஅഖذனாஹு பக்தா ஃபஇதாஹு முப்லிஸூன், நாங்க அவரை ஒரு நாளைக்கு பிடிப்போம், அந்த நேரம் அவர் ஒரு முப்லிஸாக, ஒரு பாவியாகவே அல்லாஹ்ட்ட போவார். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய உதவி எங்களுக்கு
கட்டாயம் வேண்டும். அல்லாஹ் உதவி இல்லாம இந்த உலகத்திலே நாங்கள் வெல்ல இயலாது, மறுமையிலே நாங்கள் வெல்ல இயலாது. எனவே அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் 2 விஷயத்தை மனசுல பதித்துக் கொள்ள வேண்டும். பொறுமை, தொழுகை, இந்த இரண்டும் எங்களிடத்தில் நல்ல ஒரு இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டில் இறுக்கமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி வரும் என்பது அல்லாஹ்வினுடைய வாக்கு. இந்த வாக்கை ஈமான் கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை பொறுமையை நாங்கள் வரவழைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.